தியாகராஜன் குமார் ராஜா சொன்ன அந்த பேஸ் லைன், வெற்றிமாறன் சொன்ன அந்த பேஸ் லைன், அந்த லைன் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து எரிச்சலாக இருக்கிறது அல்லது பதற்றமாக இருக்கிறது. பெரியார் வந்து தன்னுடைய கைத்தடியை பாதுகாப்பாக மக்களுக்கு கொடுத்து விட்டு போனார் அல்லது திராவிட இயக்கங்களுக்கு கொடுத்து விட்டு போனார்னா, ஸ்டாலின் ஒரு பெரிய சுத்தியில தூக்கி கொடுத்திருக்கிறாரு. கேஜிஎஃப் ஸ்டைல்ல. நீ அடி இந்த சனாதன சவத்தை அடிச்சு உட. இதை தாண்டி எப்படி நீ போக வைக்கிற, உன்னைய போக வைக்கிறேன்னா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு. இதுல என்ன இப்ப நடந்து போச்சு? கியூட் எக்ஸாம். எந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு தாண்டி ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகவே கூடாதுன்ற அடிப்படையில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதுக்கு தமிழ்நாடு அரசு பயிற்சி கொடுத்து அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் முதற்கொண்டு தமிழ்நாடே கட்டி, நீ படிமா, இந்த செவரை நான் உடைக்கணும், உடைக்கிற வரைக்கும் இந்த செவத்தை தாண்டி உன்னைய கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது. அதிலே பயனடைந்தவங்க முதலமைச்சருக்கு மனதார வாழ்த்து சொல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு அதே போல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக பயனடைந்தவர்கள், விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக பயனடைந்தவர்கள் அவங்களும் மேடைக்கு வர்றாங்க. பாரா ஒலிம்பிக்ஸ் வீரர் ஒருத்தர் பேசுறாரு. பாரா ஒலிம்பிக்ஸ் வீராங்கனை ஒருத்தவங்க பேச முடியாது அவங்களால. அவங்களுக்கு வந்து செவித்திறன் மற்றும் பேச்சுத்திறன் இரண்டிலுமே அவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அவங்களால பேசவோ கேட்கவோ முடியாது. திடீர்னு ஒரு வயசானவர், அவர் ஒரு மிடில் ஏஜ்டா தெரிகிறாரு பார்க்கும்போதே. நான் ஒரு நிமிஷம் பேசணும். டிடி வேற நிகழ்ச்சியை வேகமா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் ரொம்ப அழகா அந்த நிகழ்ச்சியை கையாண்டாங்க. அதே நேரத்துல அந்த அப்பா வந்து நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப கட் பண்ண முடியாது. அந்த அப்பா பேசிதான் ஆகணும். அவர் சொல்றாரு, அவர் பேசிட்டே இருக்கிறாரு. இது நிஜம், நான் நிழல். இந்த நிஜத்திற்கு நான் நிழலாகவே இருந்து வந்தேன். ஆனால் எங்கள் எல்லோரையும் ஒரு நிழற்குடையின் கீழே கொண்டு வந்து சேர்த்தது தமிழ்நாடு அரசு. என் பெண்ணுக்கு பேச முடியாது, காது கேட்காது. ஆனால் இன்றைக்கு பாரா ஒலிம்பிக்ஸ்ல 3 தங்க மெடல் வைத்திருக்கிறாள் என் மகள் என்றால், அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலினும், துணை முதலமைச்சர் உதயநிதியும் வந்ததற்கு பிறகு அவங்களுடைய ஊக்கம் இதில் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா வந்து அவங்களுடைய கதையை சொல்றாரு. இதுல என்ன ஸ்டேஜிங் இருக்குது? இது வந்து தமிழ்நாட்டுடைய சாதனை வரலாறு. இந்த சாதனை வரலாறுகளின் ஊடாகத்தான் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றது வந்து விளம்பரமா? கிடையாதுல்ல. தியாகராயர் சத்துணவு கொடுத்தார். அது விளம்பரமா? கிடையாது. எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார். அது விளம்பரமா? கிடையாது. அது திட்டங்கள். அந்த திட்டத்தை அவர்கள் அறிவிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். அதே போல இந்த திட்டத்தை இன்றைக்கு அறிவிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள், பயனாளிகள் வாழ்த்துகிறார்கள்.